நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும் என்கிற ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. நமக்கு கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. கடவுளுடைய செயல்பாடுகளை விவரிக்கிறது. அவருடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய விருப்பத்தை நம்மில் செயல்படுத்துகிற அந்த தெய்வத்தின் முன்பாக நம்மை ஒப்புக்கொடுத்து அவரை ஆராதித்து துதிப்போம். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். இன்று திருப்பாடல் 34 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் என்கிற வார்த்தை இன்னொரு செய்தியை நமக்கு அளிக்கிறது. நீதிமான்களை இறைவன் துன்பத்தின் வழியாக புடமிடுகிறார். ஆனால் அவர்களை கைவிட்டு விடுவதில்லை. மாறாக அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவித்து அவர்களை பெருமைப்படுத்துவார். இந்த நல்ல தெய்வத்தை உணர்ந்து நாமும் பாடி துதிப்போம். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகழ்ந்தார் என்கிற வார்த்தையின்படியாக நீதிமான்களுக்கு மறுமொழி கொடுக்கிற நல்ல கடவுள் நம் கடவுள். நீதிமான்களை அவர் விட்டுவிடுவதில்லை. அவர் பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்த அவர்களுடைய அச்சத்திலிருந்து அவர்களை விடுவித்து எல்லாவிதமான ஆசீர்வாதங்களாலும் அவர்களை நிரப்புகிறவர். இந்த நாளில் உங்களையும் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக வாழ அழைத்திருக்கிறவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார், உயர்த்துகிறார் என்கிற மகிழ்ச்சியில் பாடி துதிப்போம். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும்
விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை. இதோ ஆண்டவர் முன்பாக இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்று நம்பியிருக்கிற உங்களை நெருக்கடியிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ ஏழை மக்களினுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறவரே, உமது திருமுக ஒளியை எம்மீது வீசி நாங்கள் எல்லோரும் அக ஒளி பெற்று ஆண்டவருடைய நீதியை கடைபிடிக்கவும், அதனால் நீதிமான்கள் என்கிற பெயர் பெறவும், எல்லாவிதமான துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுகிற ஆற்றலோடு உமக்கு சான்று பகரவும் எங்களுக்கு உதவி அருளும். உம்மை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் என்கிற வார்த்தையின்படியாக நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் தலைமுறையும் மகிழ்ச்சியால் மிளிர்ந்து உமக்கு புகழ்பாடல் பாட எங்களுக்கு உதவி புரிவீராக. உம்முடைய தெய்வீக கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.